வணக்கம் மக்களே. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்ன? தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து கூடி ஒரு திருவிழா போல கொண்டாடுவோம். மண்புள்ளையார செஞ்சு அதை கொண்டு வந்து அதுக்கு பூஜை பண்ணி அப்பம், மோதகம், கொழுக்கட்டை, பொரி, பழம் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் பிள்ளையார்கிட்ட கொட்டிடுவோம். அப்புறம் 10வது நாள் சிலையை கொண்டு போய் தண்ணியில கரைச்சிடுவோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறும் சுவாரஸ்யமான தத்துவமும் உங்களுக்கு தெரியணுமா? அப்ப இந்த பதிவை முழுசா கேளுங்க. பதிவுக்குள்ள போக முன்ன நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, எங்க பதிவுகள் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்ததுன்னா எங்க பக்தி வீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். இப்ப பதிவை தொடரலாம் வாங்க. விட்டங்களை போக்குபவர் விநாயகர். சங்க காலத்துல எல்லாம் மண்பிள்ளையார் செஞ்சு அவரை வழிபடுவதுதான் வழக்கமா இருந்தது. ஆனா பிள்ளையார் சிலை செய்து அதை கடல்ல கரைக்கிற வழக்கத்தை கொண்டு வந்தது பாலகங்காதர திலக் தான். பிரிட்டிஷர்ஸ் காலத்துல மக்களிடம் பிரிவினை அதிகமா இருந்தது. அதனால ஒரு விழா உருவாக்குவது மூலமா மக்கள் இணைப்பதற்கு சாதகமா இருந்தது. அதெல்லாம் சரி, ஆனா விநாயகர் சிலை மண்ணுல செஞ்சு ஏன் கடல்ல கரைக்கிறோம்? இதுக்கு பின்னாடி சில தத்துவங்கள் அடங்கி இருக்குங்க. முதல்ல பிரபஞ்சத்தின் சுழற்சியை உணர்த்துதுங்க. விநாயகர் சிலை மண்ணுல உருவாக்கப்படுவதற்கான காரணம், நாம எல்லோரும் மண்ணில் பிறந்து மீண்டும் மண்ணிலேயே கலந்து விடுறோம். அதே போல உருவாக்கிய சிலை நீரில் கரைப்பதன் மூலமா பிறப்பு முதல் இறப்பு வர இருக்கும் தற்காலிகமான காலம்தான் நம்ம கையில இருக்கு. அந்த குறுகிய காலத்துல மற்றவர் நம்ம போற்றும் விதமா நாம வாழ வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்துது. இன்னொரு தத்துவமா, சிலை ஒரு நாள் கரைவது போல நமக்குள்ள தேங்கி இருக்கிற ஆசைகள், கஷ்டம் எல்லாம் ஒரு நாள் கரைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காரணமா சமூக நலன், அதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசுறாங்க. மண், மஞ்சள், களிமண், கருக்கட்டு போன்ற இயற்கை பொருட்களால உருவாக்கப்பட்ட சிலை நீரில் கரைக்கிறது மூலியமா இயற்கையோடு ஒன்றாகி மீண்டும் மற்ற உயிர்களுக்கும் பயன்படுகிறது. இதே போல சமூகத்திலேருந்து நாம எடுத்து பயன்படுறோம். அதே போல நம்மளால முடிஞ்ச உதவிகளை சமூகத்துக்கு நாம பண்ணணும். இது மூலியமா நாம நன்றி கடன் செலுத்த முடியும். ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது நாம விநாயகர் சிலை முன் நமது கவலைகளையும் துன்பங்களையும் சொல்லி வைக்கிறோம். அதனால அதை கரைப்பதன் மூலமா அந்த கவலைகளையும் துன்பங்களையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற மன அமைதி நமக்கு கிடைக்குதாம். கடைசியா ஆரம்பத்திலே சொன்னதுதாங்க, கூட்டு பிரார்த்தனை. எல்லோரும் சேர்ந்து ஊரெங்கும் ஊர்வலம் கொண்டு சென்று கடலிலோ ஆற்றிலோ கரைப்பதன் மூலமா மதம், இனம், மொழி இது எல்லாவற்றையும் கடந்து சமூக ஒற்றுமை செழிக்கிறது. என்ன மக்களே, இன்றைய பதிவு சுவாரஸ்யமா இருந்ததா? உங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்க மன சங்கடங்கள் எல்லாத்தையும் விநாயகர் தீர்க்க நான் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.